மன்னார் மாவட்டத்தில் நேற்று ஆரம்பமான ராணுவ நடவடிக்கைகள் வெற்றி அளித்துள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. சிலாபத்துறை பிரதேசம் தமது கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் பிரசாத் சமரசிங்க தெரிவித்தார். ராணுவ நடவடிக்கைகள் முற்றாக நிறைவடைந்ததன் பின்னர் மீண்டும் இந்த மக்கள் தமது சொந்த இடங்களில் மீள குடியமர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ராணுவ பேச்சாளர் தெரிவித்தார். அதேவேளை பிரதேசத்தின் தற்போதைய நிலை குறித்து மன்னார் மாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை விக்டர் சோசை கருத்து தெரிவிக்கையில், முசலி பிரதேச செயலகத்தை சேர்ந்த 1660 குடும்பங்கள் தற்பொழுது இடம்பெயர்ந்து நானாட்டான் பாடசாலையிலும் முருங்கன் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையின் காரணமாக இந்த மக்கள் இடம்பெயர்ந்து 6400க்கும் மேற்பட்ட மக்கள் நானாட்டான் பாடசாலைக்கு வந்திருக்கிறார்கள். நேற்று நடந்த சம்பவங்களில் 9 மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், 6 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களில் 3 மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு 3 முருங்கன் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது நானாட்டான் பிரதேச செயலகத்திலே அவசர கூட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அதில் அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ராணுவ உயர் அதிகாரிகள் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூட்டத்திலே தற்போது மக்களுடைய நிலைமை குறித்து அதிகாரிகளும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் உரையாடலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் பிரதானமான கருத்து என்னவென்றால், இன்னும் இந்த மக்கள் எவ்வளவு காலம் இங்கால இருப்பார்கள்? அவர்கள் வெறுமனே தங்களுடைய எதுவுமே எடுக்காமல் ஓடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் மீள தங்களுடைய இடங்களுக்கு தங்களுடைய பொருட்களை எடுப்பதற்கு அல்லாவிட்டால் மீள தங்களுடைய இடத்தில் செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருக்கின்றது. அது மன்னார் மாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை விக்டர் சோசை சூரியனுக்கு தெரிவித்த கருத்து. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 56வது ஆண்டு நிறைவு மன்னார் மாவட்டத்தில் நேற்று ஆரம்பமான ராணுவ நடவடிக்கைகள் வெற்றி அளித்துள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. சிலாபத்துறை பிரதேசம் தமது கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் பிரசாத் சமரசிங்க தெரிவித்தார். ராணுவ நடவடிக்கைகள் முற்றாக நிறைவடைந்ததன் பின்னர் மீண்டும் இந்த மக்கள் தமது சொந்த இடங்களில் மீள குடியமர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ராணுவ பேச்சாளர் தெரிவித்தார். அதேவேளை பிரதேசத்தின் தற்போதைய நிலை குறித்து மன்னார் மாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை விக்டர் சோசை கருத்து தெரிவிக்கையில், முசலி பிரதேச செயலகத்தை சேர்ந்த 1660 குடும்பங்கள் தற்பொழுது இடம்பெயர்ந்து நானாட்டான் பாடசாலையிலும் முருங்கன் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையின் காரணமாக இந்த மக்கள் இடம்பெயர்ந்து 6400க்கும் மேற்பட்ட மக்கள் நானாட்டான் பாடசாலைக்கு வந்திருக்கிறார்கள். நேற்று நடந்த சம்பவங்களில் 9 மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், 6 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களில் 3 மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு 3 முருங்கன் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது நானாட்டான் பிரதேச செயலகத்திலே அவசர கூட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அதில் அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ராணுவ உயர் அதிகாரிகள் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூட்டத்திலே தற்போது மக்களுடைய நிலைமை குறித்து அதிகாரிகளும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் உரையாடலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் பிரதானமான கருத்து என்னவென்றால், இன்னும் இந்த மக்கள் எவ்வளவு காலம் இங்கால இருப்பார்கள்? அவர்கள் வெறுமனே தங்களுடைய எதுவுமே எடுக்காமல் ஓடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் மீள தங்களுடைய இடங்களுக்கு தங்களுடைய பொருட்களை எடுப்பதற்கு அல்லாவிட்டால் மீள தங்களுடைய இடத்தில் செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருக்கின்றது. அது மன்னார் மாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை விக்டர் சோசை சூரியனுக்கு தெரிவித்த கருத்து. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 56வது ஆண்டு நிறைவு மன்னார் மாவட்டத்தில் நேற்று ஆரம்பமான ராணுவ நடவடிக்கைகள் வெற்றி அளித்துள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. சிலாபத்துறை பிரதேசம் தமது கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் பிரசாத் சமரசிங்க தெரிவித்தார். ராணுவ நடவடிக்கைகள் முற்றாக நிறைவடைந்ததன் பின்னர் மீண்டும் இந்த மக்கள் தமது சொந்த இடங்களில் மீள குடியமர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ராணுவ பேச்சாளர் தெரிவித்தார். அதேவேளை பிரதேசத்தின் தற்போதைய நிலை குறித்து மன்னார் மாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை விக்டர் சோசை கருத்து தெரிவிக்கையில், முசலி பிரதேச செயலகத்தை சேர்ந்த
1660 குடும்பங்கள் தற்பொழுது இடம்பெயர்ந்து நானாட்டான் பாடசாலையிலும் முருங்கன் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையின் காரணமாக இந்த மக்கள் இடம்பெயர்ந்து 6400க்கும் மேற்பட்ட மக்கள் நானாட்டான் பாடசாலைக்கு வந்திருக்கிறார்கள். நேற்று நடந்த சம்பவங்களில் 9 மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், 6 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களில் 3 மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு 3 முருங்கன் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது நானாட்டான் பிரதேச செயலகத்திலே அவசர கூட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அதில் அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ராணுவ உயர் அதிகாரிகள் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூட்டத்திலே மக்களுடைய நிலைமை குறித்து அதிகாரிகளும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் உரையாடலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் பிரதானமான கருத்து என்னவென்றால், இன்னும் இந்த மக்கள் எவ்வளவு காலம் இங்கால இருப்பார்கள்? அவர்கள் வெறுமனே தங்களுடைய எதுவுமே எடுக்காமல் ஓடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் மீள தங்களுடைய இடங்களுக்கு தங்களுடைய பொருட்களை எடுப்பதற்கு அல்லாவிட்டால் மீள தங்களுடைய இடத்தில் செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருக்கின்றது. அது மன்னார் மாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை விக்டர் சோசை சூரியனுக்கு தெரிவித்த கருத்து. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 56வது ஆண்டு நிறைவு மன்னார் மாவட்டத்தில் நேற்று ஆரம்பமான ராணுவ நடவடிக்கைகள் வெற்றி அளித்துள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. சிலாபத்துறை பிரதேசம் தமது கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் பிரசாத் சமரசிங்க தெரிவித்தார். ராணுவ நடவடிக்கைகள் முற்றாக நிறைவடைந்ததன் பின்னர் மீண்டும் இந்த மக்கள் தமது சொந்த இடங்களில் மீள குடியமர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ராணுவ பேச்சாளர் தெரிவித்தார். அதேவேளை பிரதேசத்தின் தற்போதைய நிலை குறித்து மன்னார் மாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை விக்டர் சோசை கருத்து தெரிவிக்கையில், முசலி பிரதேச செயலகத்தை சேர்ந்த 1660 குடும்பங்கள் தற்பொழுது இடம்பெயர்ந்து நானாட்டான் பாடசாலையிலும் முருங்கன் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையின் காரணமாக இந்த மக்கள் இடம்பெயர்ந்து 6400க்கும் மேற்பட்ட மக்கள் நானாட்டான் பாடசாலைக்கு வந்திருக்கிறார்கள். நேற்று நடந்த சம்பவங்களில் 9 மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், 6 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களில் 3 மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு 3 முருங்கன் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது நானாட்டான் பிரதேச செயலகத்திலே அவசர கூட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அதில் அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ராணுவ உயர் அதிகாரிகள் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூட்டத்திலே மக்களுடைய நிலைமை குறித்து அதிகாரிகளும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் உரையாடலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் பிரதானமான கருத்து என்னவென்றால், இன்னும் இந்த மக்கள் எவ்வளவு காலம் இங்கால இருப்பார்கள்? அவர்கள் வெறுமனே தங்களுடைய எதுவுமே எடுக்காமல் ஓடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் மீள தங்களுடைய இடங்களுக்கு தங்களுடைய பொருட்களை எடுப்பதற்கு அல்லாவிட்டால் மீள தங்களுடைய இடத்தில் செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருக்கின்றது. அது மன்னார் மாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை விக்டர் சோசை சூரியனுக்கு தெரிவித்த கருத்து. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 56வது ஆண்டு நிறைவு மன்னார் மாவட்டத்தில் நேற்று ஆரம்பமான ராணுவ நடவடிக்கைகள் வெற்றி அளித்துள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. சிலாபத்துறை பிரதேசம் தமது கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் பிரசாத் சமரசிங்க தெரிவித்தார். ராணுவ நடவடிக்கைகள் முற்றாக நிறைவடைந்ததன் பின்னர் மீண்டும் இந்த மக்கள் தமது சொந்த இடங்களில் மீள குடியமர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ராணுவ பேச்சாளர் தெரிவித்தார். அதேவேளை பிரதேசத்தின் தற்போதைய நிலை குறித்து மன்னார் மாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை விக்டர் சோசை கருத்து தெரிவிக்கையில், முசலி பிரதேச செயலகத்தை சேர்ந்த 1660 குடும்பங்கள் தற்பொழுது இடம்பெயர்ந்து நானாட்டான் பாடசாலையிலும் முருங்கன் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையின் காரணமாக இந்த மக்கள் இடம்பெயர்ந்து 6400க்கும் மேற்பட்ட மக்கள் நானாட்டான் பாடசாலைக்கு வந்திருக்கிறார்கள். நேற்று நடந்த சம்பவங்களில் 9 மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், 6 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களில் 3 மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு 3 முருங்கன் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது